இழுக்கப்பட்டு தனிமையில் என்னை யாரும் பார்க்கலை, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை யாரும் கவனிக்கலை. எல்லார் கையில் எனக்கு என்ன இருந்திருக்கு? ஒரு காலத்தில் எங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் கூட கிடையாது, எங்கள் கையில் ஒரு ஃபோனு கூட கிடையாது. ஐமீன் நான் வந்து 12th படிக்கும் போது தான் என் கையில், என்ன 12th படித்து முடித்த பிறகு தான் என் கையில் ஃபோனே வந்தது. ஐமீன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட ஃபோன் இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பெற்றோர்கள் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன காரியங்களை செய்கிறாங்க என்று அவங்க கவனிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்மளை தான் யாரும் கவனிக்கிறது இல்லையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பாவமான காரியங்களை ஃபஸ்ட்டு அது பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் போக போக அதிலேருந்து வெளியே வர முடியாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கு. அன்பு தம்பி தங்கச்சியை, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் விசேஷித்த பெற்றவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். எத்தனையோ வாலிப தம்பி தங்கச்சி இன்றைக்கி இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா யூ ஆர் ஸ்பெஷல். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவங்க ஃபேஸை பாருங்கள், ஒருத்தருடைய முகத்தை பாருங்கள். யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். நீ தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற. பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. நிறைய பேர் வெறுப்போட பார்த்து சொல்ற மாதிரி இருக்கே. நீ தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. கரங்களை தட்டி, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுங்க, கண்ணீரை இதை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அப்படியே ஜம்ப் பண்ணி, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்தி
நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லுங்க இந்த இயேசுவே, எந்தன் 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 இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். சரி, பாஸ்டர் அம்மாவும் தம்பியும் போய் உட்காந்துக்கலாம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டலாம். அழகாக நமக்கு ஆக்ஷன் பண்ணாங்க. ஆமென். நீங்கள் எத்தனை பேர் இப்போ சொல்லலாம் யார் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இப்போ சொல்லுங்கள், சந்தோஷமாக இங்கே வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு அநேக வாலிப தம்பி தங்கச்சி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நண்பர்கள் இன்னைக்கு பாருங்கள் சின்ன வயசில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்துடைய இச்சையினால் மயக்கப்பட்டு யாரோ ஒருத்தரை நம்பி என்ன பண்ணுறோம், அநேக வாலிப தம்பி தங்கச்சி இன்னைக்கு நான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர்கள் ரொம்ப நேசிக்கிறவராக இருக்கிறார். ஐமீன், இன்னைக்கு ஒரு பெற்ற தாய் ஐமீன் தன் பாலகனை மறந்தாலும், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தம்பி தங்கச்சியே, ஒருவேளை நம்ம உறவினர்களால் நண்பர்களால் பாருங்க, இன்னைக்கு நண்பர் சொல்கிறாங்க, டேய் நான் உன்னோட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. இப்போ உறவுகள் பாருங்கள், உறவுகள்னால் யாரும் உறவினர்கள் என்ன பண்ணணும், உங்களோட எப்பவுமே இருப்பேன், உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் பாருங்க, அவங்களுடைய வார்த்தை அது எப்பவுமே என்ன, பொய்யான வார்த்தை, அது மறைந்து போகிற வார்த்தை. இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தைகளால் இழுக்கப்பட்டு இன்னைக்கு அநேக தம்பி தங்கச்சி பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தம்பி தங்கச்சி எங்கே இருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். இந்த காலம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் பாருங்க, இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதுதான் கடைசி காலம்? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. எனவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலம். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி வாழணும், ஒரு சாட்சியாய் வாழணும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, சபையில் அநேக சபையில் சினிமா பாடல்கள் பாடப்படுது. எனக்கு அது நான் அது கேட்கும் பொழுதுதான் எனக்கு கண்ணீராக வரும். ஆனால் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அநேக பாடல்கள், கிறிஸ்துவ பாடல்களோட நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் போய் கேட்கலாம். ஆனால் அநேக பாடல்கள் பாருங்கள் இந்த உலகத்திற்குரிய அந்த மியூசிக் தான் அதில் இருக்கு. ஆமென். நான் குறிப்பிட்ட பேரில் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் பாருங்கள், அதில் இருக்கிற பாடல்கள்லாம் எப்படி இருக்குது, ஒரு சினிமா பாணியில் இருக்குது. அந்த கேட்கிற பாடல்கள் பாருங்கள், ஆமென், நம்ம பழைய பாடல்களாக இருக்குது. பரிசுத்தர் கூட்டம் நடுவில், அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கும். ஆனால் இப்போ இருக்கிற பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது ஒரே அசுத்தமாக இருக்குது. வார்த்தைகள்லாம் பாருங்கள், அவங்களே பெருமைப்படுத்தி பேசக்கூடிய பாடல்கள் அநேகம் இருக்குது. பிரியமான தம்பி தங்கச்சியை, இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் கேட்கும் பொழுது ஆமென் என்ன பாடலை கேட்கிறோம்? ஆமென். நம்ம உண்மையாக தேவனை நம்ம தேடணும். சரியா? ஆமென். தேவையில்லாத பாடல்கள்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்க வேண்டாம். ஆமென். ஆண்டவரை உண்மையாக ஆராதித்து பாருங்க, அநேக தேவ மனிதர்கள் தியாகத்தோடு எழுதின பாடல்கள் அநேகம் இருக்குது. வாலிப தம்பி தங்கச்சிக்காக பாருங்கள் அநேக பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் கேட்கணும். சரியா? ஆமென். அண்ணன் சொல்கிற அட்வைஸை எடுத்துப்பீங்களா? ஆமென். இன்றைக்கி பாருங்கள், இந்த மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற வாலிபர்களை இன்றைக்கி அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திசை மாற்றி, ஆமென், இன்றைக்கி என்னென்னா இந்த பைபிளில் இருக்கிற இந்த டாக்டரேனே இன்றைக்கி மாறிவிட்டது. இன்றைக்கி எதை பார்த்தாலும் ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த ப்ராஸ்பேரிட்டி காஸ்பிள், கிரேஸ் காஸ்பிள் அப்படின்ட்டு அநேக டாக்டரேன் என்ன சொல்கிறேன்னா வேதத்தினுடைய அந்த சாராம்சமே அது மாறிவிட்டது. இன்றைக்கி பாருங்கள், அநேகர் வந்து தப்பாக அதை போதிக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை நீங்கள் கேட்குற எந்த வார்த்தையாக இருந்தாலும் யூடியூப்லேயே அது இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிவியில் பார்க்கறதா இருக்கட்டும், அந்த வார்த்தை வேதத்தின்படி இருந்தால் அதை நீங்கள் கேளுங்க. இல்லை அந்த வேதத்தின்படி
உங்களை இந்த வேதத்திலிருந்து விலக்கி அது உங்களை கொண்டு போகுது அப்படின்னா அதை கேட்க வேண்டாம். சரியா? ஆனால் என்னோட அட்வைஸை எடுத்துப்பீங்களா? அல்லேலூயா. ஓகே. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். எங்க இருந்து எடுத்தாரு? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சொல்லுங்க, சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இது ஒரு ஆக்ஷன். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நான் திருப்போட பாடினாங்க. சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உங்களை போல என்ன போலையும் தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அப்புறம் தானியேல். ஆமென். பாருங்க, இந்த 4 வாலிபர்களும் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர். ஆனால் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவங்கள எங்கே போட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு அக்கினி ஜுவாலைக்குள்ளதாய் அவங்கள தூக்கி போட்டாங்க. ஏன் போட்டாங்க? ஏன் போட்டாங்க? ஏன்னா அவங்க அந்த ராஜாவை அவங்க வணங்க மறுத்தாங்க. எங்களால் உங்களை வணங்க முடியாது. நாங்கள் வணங்குறது யாரு? நாங்கள் ஜீவனுள்ள தேவனையை தான் நாங்கள் ஆராதிப்போம், அவரே தான் நாங்கள் வணங்குவோம். ஆனால் நடந்த ஒரு காரியம், தம்பி தங்கச்சி, நடந்த என்ன காரியம் பார்த்தீங்களா? இந்த அக்கினியின் ஜுவாலைக்குள்ளதாய் அவங்க உள்ள தூக்கி போட்டவர்களே என்ன ஆயிட்டாங்களா? அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட அங்கேயே கருகி மரித்து போனார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் உள்ள நடக்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்கன்னா, ஒரு ஏசி ஆளுக்குள்ள நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க. ஆமென். அங்க 3 பேர் இல்லை, 4வது ஒரு நபரா, 4வது ஒரு நபரா என்னப்பா இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்தார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு அனலாய் இருக்கணும். ஏமேன். நீங்க வாழுகிற இந்த வாழ்க்கையில ஏமேன் மற்ற பிள்ளைகளை போல அல்ல. நீங்கள் விசேஷித்த வரங்களை பெற்றவர்கள், நீங்கள் விலை மதிக்க பெற முடியாத பிள்ளைகள். ஆமென். you are special one in God's sight. ஆமென். நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சியா இருப்பீங்களா? ஆமென். எந்த நேரமும் உங்களுடைய சாட்சியை மட்டும் விட்டு கொடுத்துறாங்க. ஆமென். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மேபி அவங்க சினிமா தியேட்டருக்கு போகலாம், மேபி அவங்க வேற எங்கேயா போகலாம். ஆனால் நீங்கள் அங்கே என்ன பண்ணணும்? என் நண்பன் கூப்பிட்டுட்டான், என்னை இவர் கூப்பிட்டார், அவர் கூப்பிட்டாருன்னு போயிட வேண்டும். அந்த இடத்துல சாட்சியாக நிற்கணும். சரியா? சாட்சியாக நிற்பீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் சாட்சியாக தான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சொல்லுங்க. சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ,
சந்தோஷமா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவே. உங்க கிருபை வேண்டும் அப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா, கிருபை இல்லைனா ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. சொல்லுங்கப்பா, உங்க கிருபை வேண்டும். உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லை. அப்படியே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் செய்த பாவங்கள், பெற்றோர்களுக்கு தெரியாத பாவங்கள், உங்களுடைய தனிமையில செய்த பாவங்களை அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, அப்பா என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா, ஆண்டவரே என்னால் இது செய்ய முடியல தகப்பனே, அப்பா உங்க கிருபை இருந்தாதான் ஆண்டவரே, அப்பா நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, தாகம் உள்ளவன் கேட்கும் பொழுது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா நாங்கள் தாகத்தோட கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க 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 ஆண்டவரே, அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வாழுகிற பகுதியில் ஒரு அக்கினியாய் விளங்க எங்களை நீ நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீரே அப்பா, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமும் உப்பாய் இருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அப்பா எங்கள் பகுதியில் அப்பா, நாங்கள் படிக்கிற பள்ளியில், வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் செல்லுகிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு அக்கினியாய், ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே, ஒரு உப்பாய் விளங்க ஆண்டவரே எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. அப்பா எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. அப்பா ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் விலகாதபடி ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனே. ஆனால் ஆண்டவரே அப்பா, நீர் சொன்னாலும் சில நேரங்களில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இச்சை பழக்கங்களினால ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையினால ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் தருகிற இன்பத்தினால ஆனால் நாங்கள் உங்களை விட்டு விலகி போயிடுறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு வாழுகிற வாழ்க்கை ஆண்டவரே, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே அப்பா, அந்த வாழ்க்கைக்குள்ளதான் எங்களை நீங்க நடத்துங்கப்பா. அப்பா நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அப்பா ஆண்டவரே அப்பா, பவுல் ஆண்டவரே அப்பா, பேதுரு எல்லாம் ஆண்டவரே அந்த இதுல நடக்கும் பொழுது உம்முடைய அபிஷேகம் வெளிப்பட்டதே அப்பா. அதே போல ஆண்டவரே எங்கள் பகுதியில ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் பொழுதே ஆண்டவரே அப்பா, ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளதாய் தேவன் நீ தந்த வரங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுங்க. சின்ன பிள்ளைங்க அப்படியே கேளுங்க ஏசப்பா கிட்ட. அப்பா இப்போதுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நேராக நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா. சின்ன பிள்ளைங்க அப்படியே கேளுங்க, வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க. அப்பா அப்பா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை தருகிறோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்க வாழ்க்கை யோசேப்பினுடைய வாழ்க்கை போல ஆண்டவரே, போர்த்திபாலின் மனைவி ஆண்டவரே அப்பா, அவனை அழைத்த போது ஆண்டவரே, அவன் ஆண்டவரே ஆண்டவரே தேவநீர் அவன் வாழ்க்கையில வைத்திருந்த திட்டத்தை அவன் நோக்கி பார்த்து ஆண்டவரே, அந்த பாவம் வேண்டாம் என்று ஆண்டவரே அவன் ஓடினது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நோக்கி நாங்கள் ஓடி வர அப்பா, இந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அப்படியே பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கை வச்சு அப்படியே ஜெபிங்க. பாஸ்டர் அம்மா வாங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அனீஷ் பாஸ்டர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல வாங்க. பாஸ்டர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல கை வச்சு ஜெபிங்க. பாஸ்டர்மா வாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல நீங்க கை வச்சு ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, இந்த பாவமான வாழ்க்கையில விழுந்து விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம பின்னாடி இருக்கிற அந்த பெரியவங்க எல்லாம் நீங்க முன்னாடி வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மீது, அக்காமார்கள்லாம் வந்து பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால இந்த பிள்ளைகளை நிரப்பி அனுப்ப போகிறார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
பாரத்தோட ஜெபிங்க. ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. வந்து ரொம்ப கொடுமையான காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக வாலிபர்கள் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆலயத்திற்கு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சிலர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வேற எதுலையாவது இந்த நாட்களை அவர்கள் கழிக்க இல்லை இந்த நாளை செலவிட அவங்க போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாமே, அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. யாராவது வீட்டில் அம்மா அப்பா இன்னைக்கு இங்கே தான் போய் அவனும் ஃபோர்ஸ் பண்ணி யாராவது வந்தீங்கன்னா கை தூக்குங்க. இல்லை, நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த கொஞ்ச நேரம், இந்த 3 மணி வரைக்கும் நான் தேவனோட பிரசன்னத்தில் நான் மூழ்கி அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள போகிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சரி பண்ணலாமா? சேற்றிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. பாடுங்க. சேற்றிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. ஆமென். சேற்றிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. ஆமென். சேற்றிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை
காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர். கேபியோ சிலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கேபியோ சிலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி தட்டி, ஆண்டவரே நீர் என்னை காண்பவராய் இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல ஆண்டவரே அப்பா சுற்றிலும் பாவங்கள் ஆண்டவரே, சுற்றிலும் ஆண்டவரே அப்பா எதிரிகள் நின்றாலும் ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தினீரே. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுக்காக தேவநீர் வைத்திருக்கிற சாட்சியை ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திற்காக, இந்த உலகம் தருகிற அன்பிற்காக நாங்கள் இழந்து விடாதபடி அப்பா எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே நாங்கள் சாட்சியை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்கள் நண்பர்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற பகுதியில் ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற பகுதியில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே எங்களுடைய சாட்சியை நாங்கள் இழந்துவிடக்கூடாது தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்பா நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தோர் அல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்று. அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ அப்பா எங்களை நீ சாட்சியாய் வைங்க என்று அப்படியே வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தம்பி தங்கச்சியே, ஆண்டவர் உங்களைய அவர் சாட்சியாய் வைக்க அவரால் தான் முடியும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய தாளந்து என்னுடைய உங்களுடைய பலனால ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி தங்கச்சி. ஆமென். ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவர் உங்க மீது வைத்திருக்கிற திட்டத்தினால் மாத்திரம்தான் நீங்க என்ன பண்ண முடியும், சாட்சியாய் வாழ முடியும். ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேளுங்க, அப்பா அப்பா என்னை சாட்சியாய் வைங்கப்பா. ஆண்டவரே நான் படிக்கிறதுல ஆண்டவரே ஒரு முன்மாதிரியாய் இருக்கணும். ஆண்டவரே எங்க பகுதியில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி மத்தியில் ஆண்டவரே ஒரு முன்மாதிரியாய் நான் இருக்கணும். ஆண்டவரே அப்படியா என்னை நீர் மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்படியே பாடுவோம், அப்படியே பாடலாம். நான் வாழ்வது உங்க கிருபை, அப்படியே கரங்களை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. கிருபையே சொல்லுங்க, கிருபை ஆண்டவரே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. கிருபையே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே விசேஷ அபிஷேகம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இங்கே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே ஒரு அக்கினியாய் கடந்து செல்ல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நடக்கிற தேசம் எல்லாம் ஆண்டவரே, நடக்கிற பாதை எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒரு அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நடக்கிற இடங்களில் ஒரு மாற்றத்தை தேவனீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் ஒரு ஒரு கரங்களை அப்படியே பிடிப்போமா? அப்படியே பக்கத்துல கரங்களை அப்படியே பிடிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஒரு விசேஷத்தை அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு விடுதலை ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கட்டி வைத்துக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் விடுதலையோட ஆண்டவரே, விடுதலையோட ஆண்டவரே ஒரு அக்கினியாய் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே யோசேப்பு தன் பாவத்தை வேண்டாம், எனக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது மிக பெரியது என்று அவன் நினைத்து ஓடினானோ, அதே போல பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு இந்த பாவத்தில் நாங்கள் ஓடணும் தகப்பனே.
ஆண்டவரே நீர் அவர்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆண்டவரே திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 நிறைந்து ஹalleluya ஹalleluya. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் நம்மளுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க போறோம்ப்பா. அப்பா எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு இந்த உலகம் தருகிற ஆண்டவரை இந்த மாயை ஆண்டவரை உலகம் தருகிற ஆண்டவரை இந்த சிற்றின்பம் ஆண்டவரை உலகம் தருகிற ஆண்டவரை அப்பா இந்த அன்பினால ஆண்டவரே அவங்க மயங்கி அப்பா உங்களுடைய திட்டத்திற்கு விலகி ஆண்டவரை அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த நண்பர்களுக்காக யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் அப்படியே ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிங்க. அன்பு தம்பி தங்கச்சியே நீங்கள் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய நண்பருக்காக வருகிறப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு மாற்றத்தை அவனுக்குள்ளதாய் தாங்க. ஆண்டவரே என்னுடைய தோழிக்காக வருகிறேன். ஆண்டவரே அவளுக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க என்று ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறாங்க. ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஒரு மாற்றத்தை தாங்க. இயேசுவே ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்த ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வெளிப்படணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே இந்த இடத்தை அசைக்கிற ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை இந்த இடத்தை ஆண்டவரை அசைக்கிற ஆராதனையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிற நல்ல தகவல் இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்தோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தோம். அப்பா இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல ஆண்டவரே ஒரு ஷாத்ராக்காய் ஒரு மேஷாக்காய் ஒரு எஸ்தராய் ஒரு ரூத்தாய் ஆண்டவரே அப்பா ஒரு பவுலாய் ஒரு தானியலாய் ஆண்டவரே யோசேப்பாய் ஒரு தாவீதாய் நாங்கள் கடந்து செல்ல எங்களை தகுதிப்படுத்துகிறோம். எங்களை தருகிறோம் ஆண்டவர். நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களுக்கென்று ஒரு சித்தம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நன்றி செலுத்துவோம் அப்பா. உமக்கு நன்றி தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை நீ நடத்து பாதுகாத்து எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.